செல்மா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்மையில உங்களில் ஒருவன் கேள்வி பதில்ல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைய பதில்கள் கொடுத்திருக்காரு. அதுல குறிப்பாக பாஜகவை எதிர்க்கக்கூடிய வலிமை, ஆற்றல், அந்த கொள்கை தெளிவு அப்படின்றது திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் நன்கு உணர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ களத்துக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய் அவரும் பெரியார் கருத்தியலை பேசுறாரு, பாஜக எதிர்ப்பை முன்னெடுக்கிறாரு. இப்போ ஓரணியில் தமிழ்நாடு, மண் மொழி மானம் காப்போம் அப்படின்னு சொல்றதாக இருக்கட்டும், இதெல்லாம் மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு கொள்கை தெளிவை கொடுத்திருக்கு, இல்ல அந்த மனநிலையோட தான் மக்கள் இருக்காங்களா? நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசி இருக்கிற செய்திகள், அதுல நீங்க ஒரு கேள்வி இப்போ சொன்னீங்க. பேசும்போது புதிதாக வந்திருக்கிற அந்த கட்சியின் தலைவர் பெரியார் பற்றிய கருத்துக்களை அவரும் பேசுறாருன்னு நான் கவனிச்ச வரைக்கும் எங்க பேசினார்னு தெரியல. பெரியார் பற்றி என்ன பேசினார்னு எனக்கு தெரியல. பெரியார் படம் வச்சிருக்கிறார். படம் வைத்திருப்பது வேறு, பெரியார் கொள்கைகளை பேசுவது வேறு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதலமைச்சர், நம்முடைய திமுக கழகத்தினுடைய தலைவர் மிக சரியாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். பிஜேபியை ஏன் எதிர்க்கிறோம், எதிர்ப்பதற்கான தகுதி எங்களுக்கு என்ன இருக்கிறது, இதுதான் அவருடைய அந்த உங்களில் ஒருவன்ல 2 பகுதி. ஏன் எதிர்க்கிறோம் என்பதற்கு ஒரு பட்டியலை தர்றார். குறிப்பாக ஒரு 5-6 செய்திகளை அவர் சொல்றார். ஒன்று, இந்த நீட்டு தேர்வு, பிறகு தொகுதி மறுவரையறை, நாடாளுமன்றத்தில் நம்முடைய இடங்களை குறைப்பது, பிறகு அந்த எஸ்ஐஆர் என்று சொல்லுகிற அந்த ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற மூலமாக வாக்குகளை திருடுதல், பிறகு கீழடியை மறைத்தல், இப்படி ஒரு 5-6 காரணங்களை சொல்லி தமிழ்நாட்டை எப்படியாவது தலைகுனிய வைத்துவிட வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று நாங்கள் எழுதுகிறோம். இதுதான் அவர் சொல்லியிருக்கிற அந்த சாரம். உங்களோடு ஸ்டாலின்ல ஏறத்தாழ 1 கோடி குடும்பங்கள் இணைந்திருக்கிறார்கள். இது என் குரல் மட்டுமில்லை, எல்லோரும் சேர்ந்து சொல்லுகிறோம், தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம். இது தலைவர் சொல்லியிருக்கிற செய்தி. இதில் நாம் பார்க்கலாம் இந்த 5 காரணங்கள் எந்த அளவுக்கு நேர்மையானவை, தேவையானவை என்பதை நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக, இதை எல்லோரும் எதிர்க்கலாமே, 2 இருக்கிறது. எல்லோரும் எதிர்க்கலாம். எதிர்க்கிறவர்கள் எல்லோரும் உண்மையாக எதிர்க்கிறார்களா? எதிர்ப்பதற்கான தகுதி அந்த கட்சிக்கும் இருக்கிறதா? யார் வேண்டுமானாலும் எதிர்க்கலாம். தகுதி என்றால் என்ன? திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கிறது? 3 செய்திகளை மிக தெளிவாக முதலமைச்சர் குறிப்பிடுகிறார். அனுபவம், கொள்கை, வலிமை என்று அவர் வரிசைப்படுத்துகிறார். பாஜக போன்ற ஒரு மிகப்பெரிய கட்சியை, இந்திய அளவிலான கட்சியை எதிர்க்க வேண்டும் என்றால் அதே மாதிரி ஒரு நீண்ட அனுபவம் இருக்க வேண்டும், அடிப்படை கொள்கை இருக்க வேண்டும், இந்த இயக்கத்திற்கு வலிமை இருக்க வேண்டும் என்கிற 3ஐ சொல்கிறார். இந்த 3ம் இருக்கிறதா என்று நாம் பார்க்கலாம். ஒரு நீண்ட அனுபவம் இருக்கிறது. இன்னொரு வேடிக்கையான முரண் என்ன என்றால், பாஜக தொடங்கப்பட்ட அதே காலகட்டத்தில் தான் திராவிட இயக்கமும் தொடங்கியது. எல்லாமே 1925, ஒரு நூற்றாண்டை கடந்திருக்கிறோம். அவர்களும் அந்த நீண்ட கால வரலாறு உடையவர்கள். எனவே அவர்களை எதிர்ப்பதற்கு 1 நூற்றாண்டு கால அனுபவம் உடைய இயக்கமாக திமுக கழகம் இருக்கிறது. அது ஒன்று. கொள்கை அடிப்படையில் பாஜகவுக்கு நேர் எதிரான கொள்கை உடையதாக இருக்கிறது. நான் ஏன் நீங்கள் குறிப்பிட்ட அந்த அரசியல் கட்சி தலைவரை எல்லாம் சொல்லவில்லை என்றால், இன்று வரை அவர்கள் கொள்கை என்ன என்னும் ரகசியத்தை அவர்கள் வெளியிடவே இல்லை. அதை ரொம்ப பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். அந்த கட்சி தொண்டர்களை கேட்டாலும் தலைவர் சொன்னதுதான். தலைவர் என்ன சொன்னார்னா, தலைவர் சொன்னார்ல அப்ப கேட்டுக்கிறாங்க. நான் அவர்களை குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. இப்போதுதான் வந்திருக்கிறார்கள், களத்துக்கு வந்திருக்கிறார்கள். வந்தவுடனேயே எல்லோரையும் எதிர்ப்போம் என்று பேசலாம். அதற்கான ஒரு வலிமை, அதற்கான ஒரு அனுபவம், அதற்கான கொள்கை தெளிவு இருக்க வேண்டும். நீங்கள் பார்த்தால், சரி, அதிமுகவுக்கும் அதே திராவிட இயக்கத்தின் பாரம்பரியம் இருக்கிறதே என்று கேட்டால், திராவிட இயக்க பாரம்பரியத்தை அவர்கள் வெட்டி கொண்டு வெகு நாள் ஆயிற்று. இப்போதும் அவர்கள் அதிமுக என்று அதிமுகவுக்கான சுருக்கம் என்கிறார்கள். உண்மையில் அது அமித்ஷா திமுகவாகத்தான் இருக்கிறது. அது எல்லோருக்கும் தெரியும்.
எனவே அமித்ஷாவை எதிர்க்க முடியாது. அவர்கள் ஒரு பகுதியாக கரைந்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவை பாஜக திட்டமிட்டு அழித்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் எதிர்நிலையில் நிற்க முடியாது. ஒரு நீண்ட பாரம்பரியம் உடையவர்கள் பொது உடைமை கட்சி தோழர்கள், அவர்கள் நம்மோடு தான் இருக்கிறார்கள். எனவே இருக்கிற கட்சிகளில் யாருக்கு நேர் எதிரான கொள்கை இருக்கிறது? திராவிட இயக்கத்திற்கும் பொது உடைமை இயக்கத்திற்கும் தான் பாஜகவுக்கு நேர் எதிரான கொள்கை இருக்கிறது. இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்றாகத்தான் இருக்கின்றன. வெறும் தேர்தல் கூட்டணி இல்லை, கொள்கை கூட்டணியாகவே நாம் இணைந்திருக்கிறோம். எனவே ஒரு அனுபவம் இருக்கிறது, கொள்கை இருக்கிறது. வலிமை என்பது எதை சார்ந்தது? வெறும் கட்சியினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கையை மட்டும் சார்ந்ததில்லை, பறந்து விரிந்திருக்கிற கிளை அமைப்புகளையும் சார்ந்தது. இன்றைக்கும் நான் கூட்டங்களில் சொல்லுகிற செய்தியை சொல்லுகிறேன். 234 தொகுதிகளிலும் வாக்குச்சாவடிக்கான குழு, அந்த பூத் கமிட்டி அமைப்பதற்கு திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்குத்தான் தமிழ்நாட்டில் வலிமை இருக்கிறது. ஆனால் அதிமுக தன்னுடைய கொள்கை வலிமையை இழந்து விட்டது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அதிமுக ஒன்றா இரண்டா மூன்றா என்று எண்ணி பார்த்தால் KB சுந்தராம்மாள் முருகனை பற்றி பாடுவது போல 5-6 முகங்களாக அதிமுக தெரிகிறது. எனவே அவர்களுக்கு அந்த அடிப்படை வலிமை இல்லை. இந்த மூன்றும் திமுக கழகத்திற்கு தான் இருக்கிறது. நீண்ட அனுபவம் இருக்கிறது, பாஜகவுக்கு எதிரான கொள்கை இருக்கிறது, நாடு முழுவதும் பறந்துபட்ட கிளைகளும் நல்ல தலைமையும் ஆழ்ந்த கொள்கையும் இருக்கிறது. எனவே இந்த மூன்றின் அடிப்படையில் நாங்கள் தான் எதிர்க்க முடியும். எதற்காக எதிர்க்கிறோம் என்பதையும் அவர் சொல்லிவிட்டார். நீங்கள் இன்றைக்கும் எண்ணி பார்க்கலாம், கீழடி பற்றிய 2 அறிக்கைகள் வந்துவிட்டன. 2 அறிக்கைகளையும் ஒன்றிய அரசு வெளியிடவில்லை. மிக கவனமாக அண்மையில் நான் ஒரு கவிதையை படித்தேன். சேலத்தை சார்ந்த கவிஞர் பல புகழேந்தி எழுதியிருக்கிற 4 வரி மிக அழகான கவிதை. தஞ்சாவூருக்கு போனேன், அந்த உயரத்தில் எங்கள் பள்ளம் தெரிந்தது. கீழடிக்கு வந்தேன், அந்த பள்ளத்தில் எங்கள் உயரம் தெரிந்தது எழுதியிருக்கிறார். எனவே கீழடியினுடைய பள்ளத்தில் தான் நம்முடைய உயரம் இருக்கிறது. ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்று தொன்மை இருக்கிறது. அது வெளியே வந்துவிடக் கூடாது என்று மறைக்கிற ஒரு கட்சி எப்படி தமிழ்நாட்டுக்கு உகந்த கட்சியாக இருக்க முடியும்? எனவே நம்முடைய வரலாற்றை மறைக்கிறார்கள். இந்த SIR மூலமாக மறுபரிசீலனை என்று சொல்லி வாக்காளர்கள் இருப்பவர்களை இல்லை என்கிறார்கள், இல்லாதவர்களை சேர்க்கிறார்கள். ராகுல் காந்தி அவர்கள் அதை மிக தெளிவாக சான்றுகளோடு எடுத்து காட்டியிருக்கிறார். அதை எதிர்க்கிறோம். நம்முடைய கிராமத்து பிள்ளைகளின் கனவுகளை சிதைப்பதற்காக நீட் என்று ஒரு தேர்வை கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு 39 தொகுதிகள் தமிழ்நாட்டுக்கு இருக்கின்றன. மறுவரையறை என்கிற பெயரில் 1 தொகுதிகளை குறைக்கிறார்கள் அல்லது மிக பொருத்தமான அளவிற்கு அதை கூட்ட மறுக்கிறார்கள். இத்தகைய செய்திகளை எல்லாம் எதிர்க்கிற ஆற்றல், எதிர்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. எனவே மிக இல்லாமல் தெளிவாக நிதானமாக நம் முதலமைச்சரும் கழகத்தின் தலைவரும் பேசியிருக்கிறார் என்பது என் கருத்து. மக்கள் மத்தியில் அந்த விழிப்புணர்வு, நீங்க சொல்கிற அந்த பிரச்சனை, முதலமைச்சர் மையப்படுத்துகிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் இதுதான் உண்மையான பிரச்சனைகள் அப்படின்ற அந்த உணர்வு மக்கள் மத்தியில இருக்கிறதா நீங்க பார்க்கிறீங்களா? ஏன்னா இன்னொரு பக்கம் நீங்க பேச மறுத்தாலுமே இப்போ ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு தவிகா அப்படின்றது ஒரு பேசுபொருளாக மாற்றப்பட்டிருக்கு. அவங்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு ஆதரவு கிடைச்சிருக்கு. இளைஞர்கள் பெருவாரியாக விரும்புறாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. அப்படி இருக்கிறப்போ விஜய்க்கான இந்த ஆதரவை நம்ம எப்படி பார்க்கிறது? விஜயகாந்துக்கு வந்திருக்கிற அந்த கூட்டத்தை எல்லாம் நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அதே நேரத்தில் நாம் ஒன்றை பார்க்க வேண்டும். வெறும் உற்சாகம் அரசியலுக்கு போதுமானதா? எந்த விதமான அடிப்படை கொள்கையும் இல்லாமல் கூச்சலும் ஆர்ப்பாட்டமும் மட்டுமே எல்லாவற்றையும் தீர்மானித்து விட முடியுமா? அவர்களிடம் அடிப்படையான ஒழுங்கினை கூட அந்த தலைமையால் கொண்டு வர முடியவில்லை. நீங்கள் நாட்டை காப்பாற்றுவது இருக்கட்டும், அவர்கள் மாநாட்டுக்கு வந்திருக்கிற தொண்டர்களை கூட அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. உலகத்திலேயே இல்லாமல் நாங்கள் வருகிற போது மின்சாரம் வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரே கட்சியாக அந்த கட்சி தான் இருக்கிறது. ஏனென்றால் மின்சாரம் இருந்தால் அந்த தொண்டர்கள் மின்சார கம்பங்களிலே ஏறுகிறார்கள். எனவே தன் கட்சி தொண்டர்களையே பக்குவப்படுத்த முடியாத நிலையில் ஒரு நாட்டை எப்படி பக்குவப்படுத்த முடியும்? நாம் கண்ணுக்கு நேராக பார்த்தோம். நாற்காலிகள் உடைக்கப்படுகின்றன, அந்த தரை சீலைகள் கிழிக்கப்படுகின்றன, அடிப்படை ஒழுங்கற்ற
தன்மை இருக்கிறது. இந்த நாற்காலியையே காப்பாற்ற முடியாதவர்கள் அந்த நாற்காலியை எப்படி கைப்பற்றுவார்கள் என்கிற கேள்வி வரும். அது ரசிகர்களின் கூட்டமாக இருக்கிறது. நான் மறுக்கவில்லை. சரியான கொள்கையை சொல்லி அமைப்பாளர்களை உருவாக்கி கட்சியினுடைய பரந்துபட்ட கிளைகளை ஏற்படுத்தி ஒரு கட்சியை அவர்கள் உருவாக்க நினைத்தால் அதற்கான ஜனநாயக உரிமை அவர்களுக்கு உண்டு. கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது. நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்பது ஜனநாயகத்துக்கு எதிரானது. யார் வேண்டுமானாலும் வரலாம். நான் எந்த விதத்திலும் அவரை குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அடிப்படை ஒழுங்குகளை கூட தன் கட்சிக்குள்ளேயே அவரால் ஏற்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் எப்படி அவரால் ஒரு நாட்டை ஒழுங்குபடுத்த முடியும்? எனவே இன்றைக்கு அவருடைய ரசிகர்கள் கூட்டம் வருகிறது என்பதனால் எல்லாம் மாறி போய்விடும் என்று சொல்ல முடியாது. நான் இப்போது சொல்கிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். அவர் தேர்தலில் எவ்வளவு வாக்குகளை பெற்றாலும் இந்த ஒரு தேர்தலை தாண்டி அவரால் கட்சியை நடத்த முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. இந்த தேர்தலில் ஒரு திருவிழா மாதிரி வந்து போகிறார்கள். திருவிழாக்கள் எப்போதும் நிலையாக இருப்பதில்லை. எப்போதாவது ஆண்டுக்கு ஒரு முறை திருவிழா வரும். திருவிழாவை நம்பி மக்கள் வாழ முடியாது. இதுல நீங்க சொன்னது போல கீழடி குறித்து ஒரு எந்த விதமான வெளிப்படைத்தன்மையோடும் மத்திய அரசு நடந்து கொள்றது இல்லை அப்படின்ற அந்த பார்வை இருக்கு. அவர்கள் ஆர்எஸ்எஸும் வந்து நூற்றாண்டு விழாவை கொண்டாட காத்திருக்கு. திராவிட இயக்கமும் நூற்றாண்டு விழாவை கொண்டாடிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அவர்களுக்கு ஒரு ஒரு நீண்ட நெடிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அவங்க செயல்பட்டு இருக்காங்க ஆர்எஸ்எஸ் அப்படின்றப்போ திராவிட இயக்கமும் அதே தொலைநோக்கு பார்வையோடு இருக்கிறதா? நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? இல்லை, அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொலைநோக்கு பார்வை என்பது தமிழ்நாட்டில் இடம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான், எந்த வழியிலாவது. ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். முதலில் ஒரு கட்சி இந்த மக்கள் நெஞ்சில் இடம்பெற வேண்டுமானால் உண்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறீர்கள், எல்லாவற்றையும் மறைக்கிறீர்கள், எங்கள் பெருமைகளை மறைக்கிறீர்கள். மீண்டும் மீண்டும் தலைவர் அவர்கள் சொல்லியிருப்பது போல தமிழ்நாட்டின் பெருமைகளை மறைக்கிறார்கள். நாங்கள் என்ன சொல்லுகிறோம், விடமாட்டோம், தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று சொல்லுகிறோம். எனவே அந்த கட்சி இந்திய அளவில் வலிமையான கட்சி தான். ஆனால் தமிழ்நாட்டுக்கு அவர்கள் உண்மையாக இல்லை. நடுவில் சில முயற்சிகளை அவர்களும் செய்தார்கள். திருவள்ளுவரை பற்றிய கூட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்தினார்கள். திருவள்ளுவர் சிலையை இங்கே இருந்து அங்கே எடுத்துக்கொண்டு போகிறோம் என்றார்கள். அந்த சிலை இப்போது எங்கிருக்கிறது என்று தெரியவில்லை. இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போன சிலை தெரியவில்லை. அன்றைக்கு திருக்குறள் பற்றி பேசிய ஒருவர் அவரை பற்றி பெரிய அளவில் விளம்பரம் செய்தார்கள். இன்றைக்கு அவருடைய பெயரே யாருக்கும் நினைவில் இல்லை. எல்லாம் அந்தந்த நேரத்துக்கு உரியதாக காட்டப்படுகிறது. நிலையான தொடர்ச்சியான இரண்டையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நிலையான தொடர்ச்சியான செயல்பாடுகள் மட்டும்தான் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் இன்னைக்கு வந்து விஜயும் வந்து பெரியார பேசுறாரு. அவர் நம்ம வந்து மறுத்தர முடியாது. இளைஞர்கள் மத்தியில நாம் தமிழர் கட்சி, சீமான் போன்றவர்கள் வந்து பெரியாரை இழிவுபடுத்துறாங்க. அந்த இடத்துல பெரியாரை முன்னிலைப்படுத்தி பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு விஜய் வருகிறார். அவனை நம்ம மறுதளிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? பெரியார் படத்தை மேடையில் வைத்திருக்கிறார், நான் மறுக்கவில்லை. ஆனால் நான் என்ன கேட்கிறேன் என்றால், பெரியாரை பற்றி பேசுகிறார், என்ன பேசுகிறார்? இதுவரையில் என்ன பேசி இருக்கிறார்? எங்கள் கொள்கை தலைவர்கள் 5 பேரில் பெரியாரும் ஒருவர் என்கிறார். இவருடைய கொள்கையை விடுங்கள், பெரியார் கொள்கை என்ன என்பதையாவது அவர் என்றைக்காவது புரிந்து வைத்து சொல்லி இருக்கிறாரா? சாதி ஒழிப்பும் பாலின சமத்துவமும் பெரியாரின் கொள்கை எப்போதாவது அவர் சொல்லி இருக்கிறாரா? பெரியாரின் கொள்கை பற்றி இதுவரையில் அவர் என்ன பேசி இருக்கிறார்? அதாவது இன்னொரு பக்கத்திலே சிலர் பெரியாரை இழிவுபடுத்துகிறார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். அதுவும் மிக மிக பழையது. எப்போது இருந்து திராவிடமும் பெரியாரும் என்றைக்கு அவர் களத்திற்கு வந்தாரோ அன்றிலிருந்து தூற்றப்படுகிறார். பெரியார் மீது வீசப்படாத கற்களா, வீசப்படாத சாணமா, வீசப்படாத செருப்புகளா, எல்லாவற்றையும் தாண்டித்தான் பெரியார் இன்றைக்கும் உயர்ந்து நிற்கிறார். நாம் அதை பார்க்க வேண்டும். எப்போதும் கடலூரில் ஓர் இடத்தில் அவர் மீது ஒரு செருப்பு வீசினார்கள். இன்றைக்கு அந்த இடத்தில் ஐயாவின் சிலை இருக்கிறது. அதை கவிஞர் கருணானந்தம் கூட எழுதுவார், செருப்பு ஒன்று வீசினால் சிலை ஒன்று முளைக்கும் என்று. நீங்கள் எல்லாவற்றையும் தாண்டித்தான். ஒரு முறை திருப்பூருக்கு ஐயா போயிருக்கிற போது அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவரை இழிவுபடுத்தியவர்கள் அதிகம். இங்கு ஈவே ராமசாமி கழுதை இன்று மாலை பேசுகிறது என்று எழுதி வைத்திருந்தார்கள். தொண்டர்கள் அந்த பதாகையை கிழிக்கப் போகிற போது பெரிய
அவர் சொன்னார், வேலை இல்லாதவன் அதை செய்து வைத்திருக்கிறான், நமக்கு வேலை இருக்கிறது, அதை கிழித்து கொண்டிருப்பது அல்ல, விடுங்கள் என்றார். ஐயா உங்களை பார்த்து இப்படி இழிவாக எழுதியிருக்கிறார்களே, எழுதிவிட்டு போகட்டும். என்னை பாராட்டிய போது நான் மகிழ்ந்திருந்தால் தானே என்னை இழிவுபடுத்துகிற போது நான் வருத்தப்பட போகிறேன் என்று கேட்டார். பாராட்டுகளுக்காகவும் இழிவுகளுக்காகவும் இல்லை, எது தன் வேலையோ அதை செய்ய வேண்டும் என்று கருதியவர் பெரியார். எங்களை போன்றவர்களுக்கும் அவர் கற்பித்திருப்பது அதுதான். எனவே பெரியார் படத்தை வைத்து விட்டதனாலேயே நாங்கள் மயங்கி விடவும் மாட்டோம், பெரியாரை இழிவாக பேசி விடுவதனாலேயே நாங்கள் தளர்ந்து விடவும் மாட்டோம். பெரியாரின் பணி இந்த மண்ணில் என்றென்றும் தேவைப்படுகிறது, என்றென்றும் தொடரும். ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அதாவது இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூசகமாக பதில் கொடுக்கிறாரு. உதயநிதி அவர்கள் திராவிட இயக்கத்தை அழிக்க முடியாதுன்னு சொல்றாரு. கே என் நேரு திருவாரூர்ல மீட்டிங்கை போட்டு யாரும் பேசிட்டு போறாங்க, அவங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு பேசுறாங்க. அப்படி இன்னைக்கு கவனிக்கக்கூடிய முகமாக தவைக்க மாறி இருக்கிறது அப்படின்னு திமுகவினுடைய எதிர்ப்பை வச்சே அதை அவங்க தங்களுடைய மைலேஜை கூட்டிக்கிறாங்க இல்லையா? ஆக திமுகவால் எதிர்க்கப்படுவதே பெருமை, திமுகவால் பெயர் சொல்லப்படுவதே பெருமை என்று கருதினால் திமுக தான் உயரத்தில் இருக்கிறது என்று பொருள். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். திமுக எங்கள் பெயரை சொல்லிவிட்டது என்பதற்காகவே மகிழ்ச்சி அடைகிறார் என்றால் திமுக எவ்வளவு உயரத்தில் அவர்களாலேயே வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கலாம். நீங்கள் அவர்களை இன்னும் பலர் யார் யாரோ திட்டுகிறார்கள், இழிவாக பேசுகிறார்கள், அவர்களுக்கு அவர்கள் பதில் சொல்லவில்லை. இப்போது எல்லா இடங்களிலும் என்ன இருக்கிறது என்றால் திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி என்று இவர் சொல்லுகிறார், திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி என்று எடப்பாடி சொல்லுகிறார், திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி என்று பாஜக சொல்லுகிறது. ஆக மொத்தம் முதல் இடத்தில் திமுக இருப்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். இப்போது நடக்கிற போட்டியை இரண்டாவது இடத்துக்கு யார் பெறுவது என்பதுதான். இரண்டாவது இடத்துக்கு யார் வேண்டுமானாலும் வந்துவிட்டு போகட்டும், நமக்கு அதை பற்றி சிக்கல் இல்லை. முதல் இடத்தில் மக்களின் நெஞ்சிலும் மக்களின் களத்திலும் இருக்கிறது திமுக. 2026 தேர்தல் களம், அதாவது நீங்க சொல்றது போல கொள்கை சித்தாந்த ரீதியாக இருக்க போகிறதா, அல்லது அன்றாட பிரச்சனைகள், விலைவாசி உயர்வு, இங்க கார்பரேஷன் ஆபீஸ்ல கமிஷன் வாங்குறாங்க, இந்த பிரச்சனைகள் இருக்கு, அப்படியான சில அந்த மாதிரியான மக்கள் அன்றாட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்களை மையப்படுத்தியும் அரசியல் நகர்வு இருக்கு. அப்போ இதுதான் இங்க அரசியல் களமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க 2026ல? ஒரு தேர்தல் 2026 என்று அல்ல, எந்த ஒரு தேர்தல் என்றாலும் அதில் நடைமுறை சிக்கல்கள் கண்டிப்பாக முதலிடத்தில் இருக்கும். கொள்கைகளை பார்த்து வாக்களிப்பதை விட இன்றைய நடைமுறை சிக்கல்கள் என்ன என்று பார்த்துத்தான் மக்கள் வாக்களிப்பார்கள், அதுதான் முதன்மையானது. அதே போல யார் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தும் எப்போதும் எளிதாக வளர்க்கப்படும். ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லுவது எந்த ஒரு தேர்தலிலும் இருக்கும். என்றால் இந்த நாடு இப்படி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஆளுங்கட்சி தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பது எதிர்கட்சி பொறுப்பேற்காது. நாம் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியினுடைய குறைகளை எடுத்து சொல்லுவோம். இன்றைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியான திமுகவில் குறைகளே இல்லையா என்று கேட்டால் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். குறைகளே இல்லாத மனிதர், குறைகளே இல்லாத கட்சி, குறைகளே இல்லாத ஆட்சி உலகத்தில் இதுவரையில் இல்லை, இனியும் தோன்றாது. ஆனால் இவற்றையெல்லாம் கணக்கிலே வைத்துக் கொண்டுதான் வள்ளுவர் அன்றைக்கே சொன்னார், குணம் நாடி குற்றமும் நாடி என்று சொன்னார். குற்றத்தை நாடக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்த உரையில் முதலமைச்சரே சொல்லி இருப்பது போல மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம் திட்டம், காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இவைகளெல்லாம் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றன. நான் கூட்டங்களுக்கு போகிற போதும், மக்களை பார்க்கிற போதும், பொதுவாக அவர்களிடம் உரையாடுகிற போதும் நான் உணர்கிறேன் பெரிய வரவேற்பை இவை பெற்றிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக காலை உணவு திட்டம் என்பது கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களிடத்தில் ஒரு பெரிய செல்வாக்கை அது பெற்றிருக்கிறது. காரணம், காலையில் எழுந்தவுடன் காலில் உரத்தோடும் தோளில் ஏரோடும் புறப்பட்டு போகிற அந்த மக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு காலை உணவை செய்து வைத்து விட்டு போவதற்கு கூட நேரம் இருக்காது. அதிகாலையில் வயல்களை நோக்கி புறப்படுகிற மக்கள் அவர்கள். அவர்களுக்கு நம் பிள்ளைகளுக்கு காலையில் உணவு உண்டு பசியோடு இருக்க மாட்டார்கள் என்கிற எண்ணமே ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. எனவே இந்த திட்டங்கள் எல்லாம் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றன. குறைகளும் இருக்கலாம், சில வருத்தங்களும் மக்களிடத்திலே இருக்கலாம். ஆனால் அவை குறைவாகவும் திட்டங்களால் பெறுகிற வரவேற்பு நிறைவாகவும் இருப்பதால் திமுக கழகத்திற்கு வருகிற தேர்தல்
மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். பாஜக எதிர்ப்பில் முன் களத்துல வந்து திமுக இருக்கிறது நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். பீகார்ல வந்து தேர்தல் களத்துல அங்க பிரச்சாரத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினே போய் கலந்து கொண்டு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்காரு. இப்படியெல்லாம் இருந்தாலுமே கூட சிலருமே வந்து இங்க இப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க வந்து எதிர்கட்சியாக இருந்த போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக வந்த பிறகு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நீங்க வந்து மத்திய அரசினுடைய ஒத்துழைப்போடு தான் நடத்துறீங்க, அவர்களை இன்வைட் பண்றீங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல பாஜக திமுக இந்த எதிர்ப்புகள் எல்லாம் வந்து ஒரு நாடகம், மக்கள் மத்தியில ஒரு நாடகம் போடுறாங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இப்ப இதையெல்லாம் வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நாடகம் போடுவதை பற்றி எடப்பாடி பேசுகிறார், அதுதான் ரொம்ப வியப்பாக இருக்கிறது. ஆளும் கட்சி எந்த ஒரு கட்சியும் ஒன்றிய அரசியல் ஆளுங்கட்சியாக இருக்கிற அரசோடு, கவனிக்க வேண்டும், கட்சியோடு அல்ல, அரசோடு தொடர்புடையதாகத்தான் இருக்க முடியும். எனவே இங்கே நடக்கிற நிகழ்ச்சிக்கு அங்கே இருந்து ஒன்றிய அரசை அழைப்பது என்பது அரசு தொடர்பான ஒரு உறவே தவிர கட்சி தொடர்பான ஓர் உறவு இல்லை. எனவே இதனை ஒரு காரணமாக காட்டுவது நீங்கள் எண்ணி பார்க்கலாம். திமுக எதிர்கட்சியாக இருந்த போதும் ஆம்புலன்ஸை மறித்ததில்லை. எனவே எடப்பாடி அவர்கள் பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை. எடப்பாடி அவர்கள் ஒரு பதற்றத்தில் இருக்கிறார். அவர் திரும்பி பார்த்தால் பக்கத்தில் இருக்கிறவர்கள் காணாமல் போய்விடுகிறார்கள். 2 பேர் 2 பக்கத்தில் இருக்கிறார்கள். பேசிவிட்டு இந்த பக்கம் பார்த்தால் ஒருவர் இருக்கிறார். முடிக்கிற போது இவரும் இல்லாமல் போய்விடுகிறார். எனவே அவருக்கு ஒரு பதற்றம், பயம் இருக்கும் என்பது இயற்கை. 2வது, ஒரு எதிர்கட்சி தலைவர் தனக்கு வாக்குகளை கேட்டு பேசுகிற போது அப்படித்தான் பேசுவார், பேச முடியும். ஆனால் எடப்பாடிக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது என்று நீங்கள் தேட வேண்டாம். அதிமுகவில் என்ன செல்வாக்கு இருக்கிறது என்று தேடுங்கள். அதுவே ஒரு விடையை சொல்லும். நன்றிங்க. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.